நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜாஷுவா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளினுடைய கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் ஏசப்பா என்னோடு எங்களோடு பேசணும்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா, இந்த வேலையில் கூட ஆண்டவரே கதையின் மூலமாக கேட்க அவளோடு காத்திருக்கிற எங்களோடு நீர் பேசும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. உடைய மெல்லிய சத்தத்துக்கு நாங்களும் கீழ்ப்படிவதற்கு உதவி செய்யுங்கப்பா. கதை மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற ஆலோசனைகள் ஆண்டவரே எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறேன் ராஜா. இந்த உலக வாழ்க்கையிலே கூட நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க முடியாக செபிக்கிறோம், போதிக்க முடியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, அடியால் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறேன் தாப்பனே. நம்முடைய சுமந்து வந்த கழுதை குட்டி தாப்பன் ஆண்டவரே, அடியால் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இந்த சத்தம் கேட்டு சித்தம் செய்வதற்கு ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் தகப்பன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆட்கொண்டு நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதியும் வழிநடத்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். டேய் பீட்டர், இங்கே வா, சீக்கிரம் வா. இந்த ஒட்டகத்தை நல்லா கழுவி சுத்தப்படுத்து, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜார்ஜுங்கிற அந்த மனிதன் அந்த பீட்டர் தன்னுடைய வேலைக்காரனை என்ன செய்கிறாரு, கூப்பிடுறாரு அந்த ஒட்டகத்தை கழுவ முடியாக. அந்த ஒட்டகத்தை அவர் போய் சந்தையில் போய் ஒரு ஒட்டகம் வாங்க வேண்டும் சொல்லி ஆசையோடு போய் அந்த ஒட்டகத்தை என்ன செய்கிறாரு, வாங்க போகிறாரு. அப்போ வாங்க போகும்போது சந்தையில் அந்த ஒட்டகம் அதிகமான விலைக்கு என்ன செய்யுது, பேசப்பட்டு கொண்டே இருக்குது. இவருடைய எண்ணம் எப்படியாவது சீப் அண்ட் பெஸ்ட் வாங்கணும், அந்த எண்ணத்தோடு அவர் என்ன செய்கிறாரு, அந்த பொருளை அந்த ஒட்டகத்தை வாங்குவதற்காக என்ன செய்கிறாரு, முயற்சி எடுத்து பண்ணி கொண்டே இருக்கிறாரு. இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட என்ன பொருள் வாங்கினாலும் எங்கே சீப்பாக கிடைக்கும், எங்கே பெஸ்ட்டாக கிடைக்கும்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், பார்த்து வாங்குவோம். சில பேர் என்ன செய்வாங்க, ஏமாந்து போயிடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு என்ன செய்யுது, அது நல்ல பொருளாக என்ன செய்யுது கிடைக்கும். அதே போல் இந்த ஒட்டகம் வாங்குகிற அந்த ஜார்ஜுங்கிறவன் பல ஒட்டகங்களை என்ன செய்யறான், செலக்ட் பண்ணுறான். எது நல்ல ஒட்டகமாக இருக்குது, எது நமக்கு நம்முடைய வேலைக்கு சரியான ஒட்டகம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அதை அந்த ஒட்டகத்தை நல்லா டெஸ்ட் பண்ணி அதை பரிசோதித்து அதை என்ன செய்கிறாரு, செலக்ட் பண்ணி எடுத்துட்டாரு. எடுத்த பிறகு அவர் விலை பேசுகிறாரு. விலை பேசும்போது அவர் என்ன பண்ணுறாரு, நல்லா குறைச்ச விலைக்கு எப்படியாவது அதை வாங்கிடணும் அந்த எண்ணத்தோட அவர்கிட்ட பேரம் பேசுகிறாரு. நீ இவ்வளோ ரூபாய்க்கு தான் இது பெறும், நீ இவ்வளோ ரூபாய்க்கு எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, பேரம் பேசி கடைசியில் என்ன செய்து வாங்கிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த அவர் தன்னுடைய வேலைக்காரர் பீட்டரை பார்த்து, நீ இதை என்ன பண்ணு, இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணு, எத்தனை நாட்கள் அந்த சந்தையில் கடந்ததோ தெரியாது, அதனால் அதை என்ன செய்ய, நல்லா கழுவி சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதற்கு முன்பாக அவன் என்ன பண்ணுறாரு, அவன் வேகமாக ஓடி வர்றான். ஒட்டகத்தை வாங்கி கொண்டு கழுவி அதை குளிப்பாட்டுறதுக்காக வேகமாக வர்றான். அப்போ இந்த ஜார்ஜுங்கிறவர் வீட்டில் கொஞ்ச நேரம் நில்லு, இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒட்டகத்து மேலே இருக்க சேனம் வைத்திருப்பாங்க, அந்த சேனத்தை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்னச்சு அதை கழுவி சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுப்பதற்காக முயற்சி எடுக்கிறாரு. அந்த சேனத்தை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேகமாக எடுக்கிறாரு. ஆனால் அவரால் அதை என்ன செய்யலை, எடுக்கவே முடியலை. அந்த சேனம் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஏன் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது இந்த சேனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த அந்த சேனத்தை எடுக்கவே முடியலை. கஷ்டப்பட்டு அதை எடுக்கிறத முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ தன் பீட்டரை கூப்பிட்றாரு, பீட்டர் சீக்கிரங்கப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, இந்த சேனத்தை என்ன செய்ய என்னால் எடுக்க முடியலை, அதனால் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சேனத்தை என்ன செய்வோம்
அதை கட்டை அவிழ்த்து என்ன செய்வோம், கீழே வைப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. உடனே அந்த பீட்டரும் 2 பேரும் சேர்ந்து அதிக முயற்சி எடுத்து அந்த சேனத்தை நல்ல கட்டை அவிழ்த்து அதை என்ன செய்கிறாங்க, வெளியில் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே ஏன் இது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, சேனை இவ்வளோ வெயிட்டாக இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை கட்டை அவிழ்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியம். அதை பார்த்த மாத்திரத்தில் 2 பேரும் அதிகமாக ஆச்சரியப்படுறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க சொல்கிற அவர் பார்த்தானக்கா அதில் விலை மதிக்க முடியாத அளவுக்கு நிறைய வைர கற்கள், மாணிக்க கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்களாக கலர் கலராக அதில் நினச்சது இருக்குது. அதை பார்த்த உடனே இவருக்கு எப்படி இவ்வளோ இந்த இதில் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர ஆச்சரியம். உடனே அவன்கிட்ட அந்த பீட்டர் அதை கீழே இறக்கவே அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணு, அந்த குதிரையை நீ என்ன பண்ணு, போய் இதில் விட்டு நல்லா அதை கழுவி அதை சுத்தம் பண்ணு. நான் அதற்குள்ளாக இந்த கற்களை எடுத்துக்கொண்டு யார் என்னிடத்துல என்ன செய்தார் விற்றாரோ அவர்கிட்ட கொண்டு போய் நான் என்ன செய்ய கொடுக்க போகிறேன். நான் யார்கிட்ட நான் வாங்கினானோ அவர்கிட்ட போய் இதை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பீட்டர் சொல்கிறாரு, ஐயா நீ சரியான முட்டாளாக இருக்கிறீர, எதற்கு இதை கொண்டு போய் நீர் கொடுக்கணும், ஒருவேளை கடவுளை ஆண்டவரே உங்களுக்கு என்ன செய்திருக்கலாம், இப்படி ஒரு கிஃப்டாக ஒரு பரிசு பொருளாக கூட உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதனால நீங்கள் என்ன செய்யாதீங்க, போய் அதை திருப்பி கொண்டு போய் என்ன செய்யுங்க, கொடுக்காதீங்க, அது நீங்களே என்ன செய்யுங்க வச்சுக்கோங்க. அது அவருக்கு என்ன தெரியும், அவர் எங்கே வச்சாரோ எங்கே போட்டோம்னு அவருக்கே என்ன செய்யாது தெரியாது, அவருக்கும் நீங்கள் தான் வாங்கிட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு அந்த குதிரை ஓனருக்கு எப்படி தெரியும், அதனால் வேண்டாம் திருப்பி கொண்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளியோட அந்த ஜார்ஜோட வாக்குவாதம் பண்ணுறாரு. அப்போ இந்த ஜார்ஜ் சொல்கிறாரு, இல்லைப்பா அது அந்த உரியவருக்குடைய நான் என்ன செய்யணும், கொண்டு போய் சேர்க்கணும். அந்த அந்த ஒட்டகத்துக்குரிய அந்த ஏன்ட்ட விற்றாரோ அதனால அவரிடத்துலேயே நான் என்ன செய்யலாம், நான் கொடுத்துக்கிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மறுபடியும் அவன் போராடுறான், ஐயா இது யாருக்குமே தெரியாது, நீங்கள் இந்த பொருள் இங்கே வச்சிருக்கிறது இது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னாலும் அவர் என்ன பண்ணுறாரு, யாருக்கு தெரியாது நம்மளே வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அந்த ஜார்ஜுங்கிறவர் என்ன பண்ணிட்டார், இல்லை நான் இது உரியவிட்டு நான் செய்கிறது என்னது, நான் இது எனக்கே வச்சுக்கிட்டா இது அடுத்தவங்க பொருள், எனக்கு ஒட்டகத்தை விற்பனை பண்ணார்ல அவருடைய பொருள், அதை நான் வச்சா நான் என்ன செய்து அவங்கள வஞ்சித்து அவருடைய பொருளை நான் வஞ்சித்து களவு செய்து நான் எடுத்தது மாதிரி ஆகிவிடும். இது யாருக்கு பிரியமில்லாத காரியம், கடவுளுக்கு ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியம். அதை நான் செய்தால் என் மனசாட்சி என்ன செய்ய ஒத்துக்கிடாது, இது கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவர் என்ன செய்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறாரு, நம்ம எப்படி இந்த சூழ்நிலையில் நான் எப்படி இதை நான் கையாளுறேன்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அதனால் நான் இதை என்ன செய்ய மாட்டேன், நான் நானே எனக்குன்னு வச்சுக்கிட மாட்டேன், இது என்னுடைய பொருள் அல்ல, இது அந்த ஒட்டகத்தின் உரிமையாளருடைய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியாவது அவர் எங்கே இருக்கிற கண்டுபிடிச்சி நான் கொடுத்து விட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அந்த 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 பொருள் அந்த பொருளை என்ன பண்ணார், அந்த பீட்டர்கிட்ட ஒட்டகத்தை ஒப்படைச்சிட்டு அந்த ஜார்ஜுங்கிறவர் என்ன பண்ணார், அந்த விலை மதிக்க முடியாத அந்த மாணிக்க கற்கள் வைரக்கற்கள் எல்லாவற்றையும் அந்த பையை எடுத்துட்டு அவர் என்ன செய்தார், அந்த ஒட்டகத்தின் உரிமையாளரை தேடி என்ன செய்தார் போனார். பல இடங்களில் தேடி அலைகிறாரு, தேடி 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 அலைகிறாரு. அந்த சந்தைக்கு போனார், சந்தையில் போய் அவர் எங்கே இருக்கிறாரு, அவர் தனக்கு விற்றோன்னு அவர் என்ன செய்து பரப்பிட்டு போயிட்டாரு. ஆனாலும் இவர் விடாப்படியாக அவர் எங்கே சென்றிருக்கிறான்னு சொல்லி விசாரித்து தேடி கண்டுபிடிச்சி அவர் இருக்கிற இடத்துக்கே என்ன செய்ய போய் சேர்ந்துட்டார். போய் சேர்ந்துட்டு அவர் என்ன செய்ய அவர்கிட்ட போய் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, ஐயா கொஞ்சம் நில்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. என்னப்பா நான் போயிட்டுருக்குறேன், என்ன தடை பண்ணுற, நீ தானே அந்த ஒட்டகத்தை வாங்கினவே
அப்படின்னு சொல்கிறது. ஆமாய்யா, நான் உங்கள்கிட்ட தான் அந்த ஒட்டகத்தை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் ஏன் வந்திருக்கிற, என்னாச்சு, என் ஒட்டகத்துக்கு ஏதாவது உனக்கு அது பிடிக்கலையா, அதை மறுபடியும் நீ திருப்பி கொண்டு வந்திருக்கிறியா, என்ன காரணம், ஏன் என்னை தேடி வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்றாரு, திருப்பி கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் சொன்னார், கையில் இருக்கிற அந்த பையை கொடுத்து அவர் கையில் என்ன செய்றாரு, கொடுக்குறாரு. உடனே அவர் கேட்குறாரு, இது என்னதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறது, இந்த பொருள் உங்களுடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னுடையதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், இது உங்களுடையது, அதை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே திறந்து பார்த்தோன்னே அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது, ஆமாம் இது என்னுடைய பொருள் அல்லவலா, இது என்னுடைய பொருள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், இது எப்படி உங்கள் கைக்கு வந்தது சொல்லி என்ன செய்கிறாரு, அப்படியே விலாவாரியாக கேட்குறாரு. எப்படி கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்டருந்து ஒட்டகத்தை நான் வாங்கிட்டு போனேன்னா, போன உடனே என் ஒட்டகத்தை கழுவுவதற்காக, அதை குளிப்பாட்டுவதற்காக வைப்பதற்கு முன்பதாக அந்த சேனத்தை இறக்கி வைக்கணும்னு நினைக்கும் போது அந்த சேனை வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. ஏன் இவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி அதை திறந்து பார்க்கும்போது தான் உள்ளே இருந்துச்சு இந்த மாணிக்க கற்கள் இருந்துச்சு. அதனால தான் உங்களை தேடி வந்து உங்களிடத்துல ஒப்படைச்சிட்டேன், இது உங்களுடைய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவரை பாராட்டுறாரு, நீ இவ்வளவு உண்மையுள்ளவனா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவரை என்ன செய்றாரு, பாராட்டுறாரு. பாராட்டிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இதே நான் மற்றவங்கன்னா என்ன செய்திருப்பாங்க, இந்த மாணிக்க கற்களையும் இந்த விலையேற பெற்ற இந்த வைர கற்களையும் என்ன செய்வாங்க, தனக்கே வச்சுக்கிடுவாங்க. ஆனால் இந்த காரியத்தில் நீ உண்மையிலனா இருந்ததுனால நான் உனக்கு ஏதாவது நான் வெகுமானம் உனக்கு கொடுக்கணும், ஏதாவது உனக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய்துக்கா, இதில் வந்து 2 விலையேற பெற்ற கற்களை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அதை பையன் அவன் கையிலே இப்படி சொல்லி கொடுக்குறாரு, விரித்து திறந்து கொடுக்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நான் ஏற்கனவே நான் என்ன செஞ்சேன், 2 கற்கள் அதில் என்ன நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னப்பா 2 கற்கள் எடுத்துட்டேன்னு சொல்கிறியே, அதில் என்ன செய்யலை, ஒரு கல் கூட என்ன செய்யலை, குறையில. நான் எப்படி எத்தனை கற்கள் வச்சனோ அத்தனை கற்களும் அப்படியே அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த கற்கள் என்ன செய்யல, ஒன்று கூட என்ன செய்யல, குறைவுபடலை அப்படின்னு சொல்லிட்டு பிறகு எப்படி நீ என்ன கற்கள் எடுத்து விட்டான்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் நேர்மை சுயமரியாதை சொல்லு, இந்த 2 விலையேற பெற்ற கற்களை நான் என்ன செஞ்சேன், நான் அதை எடுத்து கொண்டு விட்டேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. உடனே இந்த ஒட்டக வியாபாரிக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இவருடைய உண்மையை பார்த்து, இவருடைய நேர்மையை பார்த்து, அடுத்தாப்புல இவருடைய சுயமரியாதையை பார்த்து இவருக்கு இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட உலகத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறானா, எங்கே பார்த்தாலும் வஞ்சிக்கிறவங்க, யார்கிட்ட கொள்ளை அடிக்கிறவங்க, எப்படியாவது திருடிட்டு போகணும் சொல்லி இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு மனிதன், ஒரு நேர்மையோடு இருக்கின்ற ஒரு மனிதனை நான் வந்து என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் முதல் முறையாக ஒரு மனிதனை நான் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அவர் ரொம்ப பாராட்டுறாரு. பாராட்டிட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி, என்னுடைய பொருளை அப்படியே நீங்கள் திருப்பி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, உங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணும், வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் தன்னுடைய வியாபாரத்தில் ஒட்டக வியாபாரம் பண்ணுறாருல, அதில் வந்து முதலீடே இல்லாத ஒரு பங்குதாரராக என்ன செஞ்சார், மாற்றிட்டார். அவர் தன்னுடைய பார்ட்னராக, தன்னுடைய பிஸ்னஸில் தன்னுடைய பார்ட்னராக அவர் என்ன செய்தார், மாற்றிக்கொண்டார். அதுக்கப்புறம் இவர்களுடைய 2 பேர் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் ஒட்டக வியாபாரம் பண்ணும்போது இவனுடைய நேர்மை, உண்மை இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன செய்தார், உயர்த்தினார், மேன்மைப்படுத்த அந்த வியாபாரத்தில் பயங்கர செழிப்பு உண்டாயிடுச்சு. இதன் மூலமாக 2 பேரும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக என்ன சொல்லிட்டாங்க, மாறிட்டாங்க. இவங்க அப்படி தன்னுடைய வியாபாரம் சேர்ந்து என்ன செஞ்சு அவனுக்கு வளர்ந்து ஒரு செழிப்பான ஒரு நாட்களாக என்ன செஞ்சு அவனுக்கு மாறிட்டு. யாருக்கு, நம்ம ஜார்ஜுக்கு. அந்த ஒட்டக வியாபாரி என்ன செய்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார்.
அதே போல் ஜார்ஜ் தன்னுடைய உண்மை நிமித்தம் அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த ஒட்டக வியாபாரி நினைச்சுதாங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதே போல் தான் ஒரு வேத வசனம் சொல்லுது, சங்கீதம் 25:21 பாருங்க, உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, நான் உமக்கு காத்திருக்கிறேன் சொல்லி தாவீது ராஜா அருமையாக சொல்கிறாரு. உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது. ஆமாம், நம்ம உத்தமமான காரியம் என்னை விட்டு அவனை விட்டு விலகி விடக்கூடாது சொல்லிட்டு அந்த உத்தமமும் நேர்மையும் என்னை காத்து நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாவீது ராஜா சொன்னது போல இந்த ஜார்ஜ் நினைச்சது கடைசி வரையிலும் நான் உத்தமமாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த உத்தமத்தோடு நடந்ததுனால ஒரு பெரிய செல்வ சீமானாக நினைச்சுதாரு மாறினாரு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட, நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நாட்களில் கூட அநேக காரியங்கள் என்ன செய்யலாம், தவறி போகிற சூழ்நிலை வரலாம். நிறைய படங்களை பார்க்கும்போது, நல்ல சில காரியங்களை பார்க்கும்போது நாம் முதலாளிக்கு நமக்கு தெரியவா செய்யும், நம்ம என்ன செய்வோம், அவருக்கு தெரியாமல் நம்ம வஞ்சித்து நம்ம என்ன செய்வோம், எடுத்துக்கொள்வோம். நம்ம வேதாகமத்தில் அனனியா சப்பீராள் எல்லாவற்றையும் விற்று என்ன செய்தாங்க, பேதுரு கொண்டு வர சொன்னார் நிலத்தை விற்று. ஆனால் அவங்க என்ன செய்தாங்க, யாருக்கு தெரியும், பேதுருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, வஞ்சித்து வச்சாங்க பொருள் ஆசையினால. அதனால அவங்க என்ன செய்தாங்க, அந்த நிமிஷமே பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொன்னாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்க, அந்த இடத்துல என்ன செய்தாங்க, மடிந்து போனாங்க. அதே போல் இந்த நாட்களில் நம்ம எல்லா சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யணும், உத்தமமாக உண்மையாக என்ன செய்யணும் இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் சொல்லி நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது போல எல்லா சூழ்நிலையிலும் எந்த இடத்துல நம்ம வேலை செய்கிறோமோ, படிப்பின் காரியத்திலேயோ, இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துலையோ, இல்லைன்னா மற்றும் நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகள் இடத்துல, நம்ம நிலத்தின் காரங்கள் பண காரியங்கள், எல்லா சூழ்நிலையும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், ஒரு உண்மையாக இருக்கணும். அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது, உண்மையை இழந்து விடாதபடி நம்ம என்ன செய்யணும், நம்மளை காத்துக்கணும். அந்த நேரத்தில் ஏசப்பா நம்மளை நினைச்சிருக்காங்க, பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தில் நம்ம உண்மையோடு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், கண்டிப்பாக உயர்த்துவார், நம்மளை என்ன செய்வாங்க, மேன்மைப்படுத்துவாங்க. அதை நேர்மாறான சூழ்நிலைகளுக்கு நடுவில் நேர்மையானவர்கள் எப்படி இருப்பாங்களா, சுகித்திருப்பாங்களாம். இப்போ நம்ம உலகத்தில் வாழ்கிற நாட்களில் எங்கே பார்த்தாலும் நேர்மை இல்லை, உத்தமம் இல்லை, எங்கே பார்த்தாலும் லஞ்சங்கள், பரிதானம் வாங்குவது கண்களை குருடாக்குன்னு சொல்லி வேதவசனம் சொல்லப்படுது. ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, நேர்மை இல்லை, உத்தமம் என்ன செய்யல இல்லை, உண்மை இல்லை. எங்கே பார்த்தாலும் என்ன செய்யுது, அவங்க என்ன பண்ணுறாங்க, நேர்மையான காரியங்கள் காணப்படவே இல்லை, லஞ்சம் வாங்குகிற காரியங்கள், மற்றவங்களுக்கு தெரியாது, தாங்க சுயமாக வாழணும், அந்த பொருளாசையினால் அவங்க என்ன செய்கிறாங்க, மடிந்து போகிறாங்க. அந்த நேர்மாறான சூழ்நிலைக்கு நடுவில் நேர்மையானவர்கள் இந்த சூழ்நிலை கூட நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, ஆண்டவர் காட்டின வழியில் ஆண்டவருக்கு எப்போ தான் பிரியமாக இருக்கும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன்னு தான் என்ன சொல்ல, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுது. அதே போல் கொஞ்சம் காரியத்தில் கூட நம்ம சூழ்நிலையில் பார்க்காதபடி கொஞ்சம் காரியத்தில் கூட நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்மளை என்ன செய்வார், உண்மையும் உத்தமான ஊழியக்காரனை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நீர் அநேகத்துக்கு உன்னை என்ன செய்வார், அதிகாரியை வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட எல்லா சூழ்நிலையிலும் நேர்மாறான சூழ்நிலை நமக்கு வரலாம். அந்த நேரத்தில் கூட நம்ம என்ன செய்யணும், உண்மையும் உத்தமும் நேர்மையும் நம்ம என்ன செய்யணும், காத்து நடக்கும்போது ஆண்டவருக்கு பயந்து, ஏசப்பா நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம பயந்து நடக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார், நம்முடைய காரியத்தை என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவாரா, என்ன செய்வார், காணப்படுவார், ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். அதுபோல் 2 சாமுவேல் 15:3 சொல்லப்பட்டிருக்குது, உன் காரியம் நேர்மையும் நியாயமாக இருக்கிறதுன்னு சொல்லி சாமுவேலில் சொல்லப்பட்டிருக்குது. அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு நேர்மாறாக காணப்பட்டாலும் அந்த நேரத்தில் கூட நம்ம எப்படி இருக்கணும், உண்மையோடு உத்தமத்தோடு நேர்மையோடு இருக்கும்போதே ஆண்டவர் நம்மளை பல காரியங்களுக்கு நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிக்கப்பட்டு அதிகாரியாகவும் நம்மளை என்ன செய்வார், ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். அப்படி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் கேட்ட சத்தியத்தின்படி நடப்பது, கதையின் மூலமாக கேட்ட சத்தியத்தின்படி எனக்கு நடப்பதற்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே
இந்த கதையின் மூலம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நம்முடைய வேத வசனத்தின்படி நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.